எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17:9. அப்ப பாருங்க, இயற்கையாகவே மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதான்? திருக்குள்ளது. ஆமென். ஒரு கோடவாசி 17:9. எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். அப்போ உலகத்துல மனுஷனா பிறந்தா அத்தனை பேருடைய இருதயத்தில் என்ன இருக்கு? மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. அதுல ஒருவனும் விதிவிலக்கல்ல, ஒருத்தியும் விதிவிலக்கல்ல. இது நம்ம இருதயத்தின் மாறணும்னா மறுபடி பிறக்கணும். ஆமென். ஜென்ம சுபாவம் சாகணும். அப்போ இந்த திருக்குள்ளதும் அந்த அது பாருங்க, ஒரு ஆளுக்கு எடுத்து ஒரு ஆள்கிட்ட சொல்லியது, ஒரு ஆளுக்கு எடுத்து ஒரு ஆள்கிட்ட சொல்லியது, அவங்க பாரு அவங்க பாரு இவங்க பாரு, இப்படி எல்லாம் பேசுறதுல நம்ம மனுஷமார்களுக்கு இருதயத்தில் இயற்கை உள்ள சுபாவம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு பற்றி குறை சொல்லியது, அடுத்தவங்கள்ட்ட பேசுறது, அடுத்து வச்சுக்கிறது, இப்படி ஆண்டுடைய வசனத்தின்படி எடுக்காம, இதெல்லாம் இயற்கையாக இருக்கிற சுபாவம். இந்த சுபாவம் போய் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. மறுபடி பிறக்காத நம்ம எண்ணத்தை வச்சாலும் எது வச்சாலும் தேவனுடைய சமூகத்தை எட்டாது. ஒருவேளை அவருடைய சாயலில் இருக்கிற ஒன்றை ஒரு உனக்கு அறிய தந்து ஒன்றை நடத்திட்டு இருப்பார், ஒரு செழிப்பா இருப்பார். நீ ஆண்டவரை பின்பற்றாமல் இருப்பதற்காக சாத்தான் உன் கூட இருந்து ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தந்து கொண்டிருப்பான். ஆனால் நித்தியம் என்ன செய்யாது? கிடைக்காது. நித்தியத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது.